Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. LIC னுடைய நியூ ஜீவன் லாப் டேபிள் நம்பர் 736 பாலிசியை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பல்வேறு விதமான லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜை பொதுமக்களுக்கு பாலிசியின் மூலமாக வழங்குறாங்க. அந்த பாலிசியில் அதிகமான ரிட்டர்னை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா எல்ஐசியினுடைய நியூ ஜீவன் லாப் டேபிள் நம்பர் 736 பாலிசியை நீங்கள் வாங்கலாம். எல்ஐசியினுடைய இந்த நியூ ஜீவன் லாப் பாலிசியை 2016 டேபிள் நம்பர் 836 அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதற்கப்புறம் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து 936 கொண்டு வந்தாங்க. மறுபடியும் அதில் மாற்றங்கள் கொண்டு வந்து டேபிள் நம்பர் 736 கொண்டு வந்திருக்கிறாங்க. டேபிள் நம்பரை மாற்றிருக்காங்களே தவிர எல்ஐசியில் அதிகமான ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா எல்ஐசியினுடைய இந்த நியூ ஜீவன் லாப் டேபிள் நம்பர் 736 பாலிசியை வாங்கலாம். அதிகமான ப்ராஃபிட் மட்டும் இல்லாமல் டேக்ஸ் சேவிங் பர்பஸ்க்காக ஒரு பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்கனாலும் இந்த நியூ ஜீவன் லாப் பாலிசியை வாங்கலாம். இந்த பாலிசியில் செலுத்தக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்க பெறலாம். கூடவே இந்த பாலிசி மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் அல்லது டெத் பெனிஃபிட் அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. அதற்காக எந்த ஒரு வரியும் செலுத்த தேவையில்லை. எல்ஐசியினுடைய இந்த நியூ ஜீவன் லாப் பாலிசி ஒரு லிமிட்டட் ப்ரீமியம் பாலிசி. அதாவது பாலிசியினுடைய காலளவாக நீங்கள் எவ்வளவு காலம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலளவு முழுவதும் ப்ரீமியம் செலுத்த தேவையில்லை. ப்ரீமியம் செலுத்தக்கூடிய காலளவு பாலிசியினுடைய காலளவை விட குறைவாக தான் இருக்கும். இந்த காரணத்தினாலேயே இந்த பாலிசி ஒரு லிமிட்டட் ப்ரீமியம் பாலிசி. கூடவே இந்த பாலிசி ஒரு வித் ப்ராஃபிட் பாலிசி. இந்த பாலிசியில் 2 விதமான போனஸ் வழங்குறாங்க. ஒன்று வெஸ்டட் சிம்பிள் ரிவர்சனரி போனஸ், ரெண்டாவதாக ஃபைனல் அடிஷ்னல் போனஸ். இந்த ஜீவன் லாப் பாலிசி எந்த விதமான பங்கு சந்தையும் சாராத ஒரு நான் லிங்க்டு பாலிசி. அடுத்து இந்த பாலிசியை வாங்குவதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி 8 வருடம். அதாவது இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 8 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக 59 வயது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய 8 வயதுலேருந்து 59 வயதுக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம். பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது உங்களுடைய வயது 75 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து பாலிசி டேர்ம். பாலிசியினுடைய காலளவாக 3 விதமான காலளவு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 16 வருடம், 21 வருடம், 25 வருடம். ஸோ உங்களுக்கு விருப்பமான காலளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரீமியம் பேயிங் டேர்மாக 16 வருட பாலிசியை நீங்கள் வாங்கும் பட்சத்தில் 10 வருடம் ப்ரீமியம் செலுத்தினா போதும். அதுவே 21 வருட பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா முதல் 15 வருடமும் 25 வருட பாலிசிக்கு முதல் 16 வருடமும் ப்ரீமியம் செலுத்தினா போதும். அடுத்து இந்த பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக 2 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக நோ லிமிட். உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கான சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளவு அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். அடுத்து ரைடர்ஸ். இந்த பாலிசியில் 4 விதமான ரைடர்ஸ் வழங்குறாங்க. பாலிசியினுடைய பெனிஃபிட் போக கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் இந்த ரைடர்ஸ். என்னென்ன ரைடர்ஸ் வழங்குறாங்க அப்படின்னா ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், ரெண்டாவதாக ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், மூன்றாவதாக நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர், நான்காவதாக ப்ரீமியம் வைவர் பெனிஃபிட் ரைடர். ஒரு குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா கட்டாயம் 4வது ரைடரான ப்ரீமியம் வைவர் பெனிஃபிட் ரைடரை நீங்கள் வாங்கும் பட்சத்தில் ப்ரீமியம் செலுத்தக்கூடிய நபருக்கு எதுவும் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பாலிசியில் எந்த விதமான ப்ரீமியமும் செலுத்த தேவையில்லை. பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த அமௌண்ட்டை பாலிசி ஹோல்டருக்கு வழங்குவாங்க. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 35 வயதில் 10 லட்சம் சம் அஷ்யூர்டில் 25 வருட காலளவில் இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான மந்த்லி ப்ரீமியம் 4175 ரூபாய். முதல் 16 வருடம் தான் இந்த ப்ரீமியமை அவங்க செலுத்தணும். அதற்கப்புறம் எந்த விதமான ப்ரீமியம் அமௌண்ட்டையும் செலுத்த தேவையில்லை. ஒரு வருடத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,039 ரூபாய் செலுத்தணும். டோட்டலாக ப்ரீமியம் செலுத்தக்கூடிய காலளவான 16 வருடத்தில் 7,85,703 ரூபாய் அவங்க செலுத்தியிருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம். வெஸ்டட் சிம்பிள் ரிவர்சனரி போனஸாக 11,75,000 ரூபாய் வழங்குறாங்க. ஃபைனல் அடிஷ்னல் போனஸாக 4,50,000 வழங்குறாங்க.
ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 26,25,000 ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக பெறலாம். அதுவே 25 வயதான நபர் 10 லட்சம் சம்மஷூர்டில் 16 வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முதல் 10 வருடம் தான். ஸோ இந்த பாலிசியில் முதல் 10 வருடம் தான் ப்ரீமியமை செலுத்தணும். ஒரு மாதத்துக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டாக 7,615 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வருடத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89,494 ரூபாய் நீங்கள் செலுத்தணும். ப்ரீமியம் செலுத்தக்கூடிய காலளவான 10 வருடத்தில் மொத்தம் 8,77,597 ரூபாய் நீங்கள் செலுத்தியிருப்பீங்க. 16 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் சம்மஷூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம் வெஸ்டட் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸாக 6,40,000 ரூபாய் வழங்குறாங்க. ஃபைனல் அடிஷ்னல் போனஸாக 25,000 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 16,65,000 ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் பெறலாம். அடுத்து டெத் பெனிஃபிட். பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய லீகல் நாமினிக்கு சம்மஷூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம் ரூபாய் வழங்குறாங்க. கூடவே வெஸ்டட் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸ் ஃபைனல் அடிஷ்னல் போனஸையும் சேர்த்து வழங்குறாங்க. அடுத்து கிரேஸ் பீரியட். பாலிசியினுடைய ப்ரீமியமை செலுத்தக்கூடிய டேட் முடிஞ்சதுக்கப்புறமும் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கால அளவு தான் இந்த கிரேஸ் பீரியட். பாலிசிக்கான ப்ரீமியமை வருடத்திற்கு ஒரு முறை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா 30 நாட்கள் கிரேஸ் பீரியட் வழங்குறாங்க. அதுவே மந்த்லி மோடை செலக்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் 15 நாள் கிரேஸ் பீரியட் வழங்குறாங்க. இந்த கிரேஸ் பீரியட்லையும் இன்சூரன்ஸ் கவரையும் வழங்குறாங்க. நெக்ஸ்ட் லோன் ஃபெசிலிட்டி. பாலிசி வாங்கி ஒரு வருடத்திற்கு அப்புறம் எப்போ வேணாலும் இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட். இந்த பாலிசியில் ஒவ்வொரு வருடமும் செலுத்தக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்கு பெறலாம். கூடவே இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் அல்லது டெத் பெனிஃபிட் அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. அதற்காக எந்த விதமான வரியும் செலுத்த தேவையில்லை. ஸோ நீங்கள் இந்த எல்ஐசியினுடைய ஜீவன் லாப் பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள எல்ஐசி பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணி இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.